பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா? வணக்கம், ஆத்ம நமஸ்தே. வெல்கம் டு திஸ் ஜானகி ஆச்சி கோலம்ஸ் சேனல். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அசிடிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக வர்ற ஒரு விதமான பிரச்சனை. அமிலத்தன்மை அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த அசிடிட்டி வரும். அது மார்பில் எரியிற உணர்வை கொடுக்குது, நெஞ்செரிச்சல்னு சொல்லுவாங்க. வயிற்றில் அதிகப்படியான அமிலம் சமநிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு வழிவகுக்கிறது தான் அமிலத்தன்மை. இது குடல் புறணியை மேலே இன்னும் எரிச்சல் ஊட்டுது. சில சமயங்களில் உணவு குழாய் திசுக்களையும் பாதிக்கும். இது எரியிற உணர்வு கொடுக்கும். அசிடிட்டிக்கான பொதுவான காரணங்களில் முக்கியமானது காரமான உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றது, உணவை தவிர்க்கிறது, இரவு உணவை தவிர்க்கிறது தான் முக்கியமான காரணம். அதிக மன அழுத்தம் கூட அசிடிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கும். இதுக்கு எளிய வீட்டு மருந்து நம்ம உபயோகித்தோம்னா அசிடிட்டியை சீக்கிரம் நம்ம சரி பண்ணிடலாம். துளசி இலைகள் அதுதான் ரொம்ப முக்கியமான மருந்து. நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய துளசி இலைகளை எடுத்து நாம் நல்லா மென்று எச்சிலோடு முழுங்கினோம்னா இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் நமக்கு வரவே வராது. நெஞ்செரிச்சலை சுத்தமாக நீக்கி அதிக சளியையும் அது கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட இரைப்பையில் அதிகமான அமிலம் சுரக்கிறத அது நடுநிலையாக்கி சமநிலைக்கு கொண்டு வரும். இந்த துளசி இலைகள் வெறும் நெஞ்செரிச்சலுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட உடம்புல உள்ள நெஞ்சு சளியையும் நீக்கி உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரொம்ப எளிமையான வீட்டு மருந்து. இதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அமிலத்தன்மை அதாவது அசிடிட்டியிலேருந்து விடுபட்டு ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது சின்ன சின்ன அழகான சிக்குக்கோலங்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுறோம். இதை சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கலாம். நம்ம பழம்பெருமையான அதாவது நம்ம முதியோர்களோட எல்லா திறமைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை இந்த சேனல் ஊக்குவிக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றி உமதே.